பயணிகள் ஒரே கேள்வியை முதலில் ஒருவரிடம் கேட்க வேண்டும். நான் உன் நண்பரை கேட்டால் அவர் என்ன கூறுவார் என்று. அவர்கள் உண்மை பேசுபவரை கேட்டால் அவர் பொய்யரை பற்றி சொல்வார், அவர் சொல்வது தவறு என்று. அவர்கள் பொய்யரை கேட்டால் அவர் உண்மை பேசுபவரை பற்றி கூறுவார், ஆனால் அவர் பொய் பேசுவதால் தவறாக சொல்வார். எனவே அவர்கள் கேட்கும் பதில் எப்போதும் தவறாக இருக்கும். ஆகையால் அவர்கள் இருவரும் சொல்வதற்கும் எதிராக செல்ல வேண்டும். அப்படியே அவர்கள் உண்மையான நகரப்பாதையை கண்டுபிடிப்பார்கள். வேதாளம் கைத்தட்டி சிரித்து கூறியது, ஹஹஹஹ, புத்திசாலி விக்ரமாதித்யன், மீண்டும் ஒரு முறை நீ என் புதிரை தீர்த்துவிட்டாய். உன் ஞானம் சந்திரனை விட பிரகாசமாகும். பின்னர் வேதாளம் கூச்சலிட்டு கூறியது, ஆனால் நீ பேசினாய், எனவே நான் பறந்து போகிறேன். காற்றின் சத்தத்துடன் வேதாளம் விக்ரமாதித்யன் தோளிலிருந்து பறந்து பழமையான மரத்திற்கு திரும்பியது. இவ்வாறே விக்ரமாதித்யன் ஒவ்வொரு புதிரையும் வெற்றியடைந்து தனது பயணத்தை தொடர்ந்தார். இது இன்று நமது கதையின் முடிவு. அடுத்த கதையில் விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளத்தின் அடுத்த புதிரோடு மீண்டும் சந்திப்போம்.